லக்கணம் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் ஒரு முறை மாறும்? லக்கணம்ங்கிறது ஒரு பொதுவானது, எப்பயுமே மாறாது தான். லக்கணம் தான் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு லக்கணம் மாறிக்கிட்டு இருக்கும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஜென்ம லக்கணம் மாறுது, ஜென்ம லக்கணங்கிறது நீங்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்தால் மேஷ லக்கணம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்தால் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ, ஒரு லக்கணம் 10 வருஷம், 12 கட்டத்துக்கும் 120 வருஷம், இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா மேஷ லக்கணம் 10 வருஷம், ரிஷபம் 10 வருஷம், 30 வயசு வரும்போது மிதனம் 10 வருஷம், 21லேருந்து 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஎல்பி லக்கணம், மிதன லக்கணம், அச்சய லக்கணம், மிதன லக்கணம், அப்படி தான் போகும். அதுதான் உங்களுக்கு இன்றைய லக்கணமாக எடுத்துக்கணும், உங்கள் வயதோட்ட லக்கணமாக எடுத்துக்கணும். இதை நீங்கள் அங்கேருந்து தான் உங்களுடைய எல்லா கால்குலேஷன் அங்கேருந்து ஒன்றுன்னு ஆரம்பிக்கணும். இப்போ ஜென்ம லக்கணத்துலேருந்து எல்லாம் ஒன்றுன்னு ஆரம்பிப்பாங்க. 1 2 3 4 5 6 7. அச்சய லக்கணத்துலேருந்து தான் நம்ம எண்ணணும். அச்சய லக்கணத்துலேருந்து இன்றைய வயதுலேருந்து தான் நம்ம ஒரு கட்டத்தில் 12 கட்டம் வரை எண்ணம்னாலே 12 கட்டத்தையும் நம்ம அழகாக என்னென்ன பாவங்கள், எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது. சில பேர் 8ல் எனக்கு நிறைய கிரகம் இருக்குது சார் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த லக்கணம் மாறும்போது அது வேறு இடத்துக்கு வந்துடும். அது 5க்கு வந்துடும், 4க்கு வந்துடும், இல்லை 3ஆம் வீட்டுக்கு வந்துடும், 3ஆம் பாவத்துக்கு வந்துடும், 2ஆம் பாவத்துக்கு வந்துடும். அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது உடனே எல்லாத்தையும் எனக்கு 8ல் கிரகம் இருக்குது சார் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சார் எனக்கு நல்ல கிரகம் 4ல் இருக்குதுன்னு சொன்னாலும் அது ஒரு 30 வயசு வரும்போது 12க்கு வந்துடும். அப்போ பயப்படணும். எது நல்லதோ அது நல்லதும் இல்லை, எது கெட்டதோ அது கெட்டதும் இல்லை. அப்படிங்கிறது தான் அச்சய இலக்கணம்.